ஜாதகத்துக்கு வந்து சந்திரன் வந்து அவ்வளவு முக்கியமா? ஏன்னா நெறைய இடத்துல நான் கேள்விப்படும்போது, சந்திரன அடிப்படையா வச்சு தான் ஜாதகமே கணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம்? ஆமா. இதில வந்து நல்ல லவ்லியான கேள்வி தான். என்னன்னா, சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன் எல்லாம் ஒரு உணர்வுமா. சந்திரன் நிறம் படைச்சவங்க இருக்காங்கல்ல, சந்திரனுடைய நேரத்தில அவங்க கதிரேகம் அதோட நட்சத்திரம் அத நட்சத்திரமா பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த அதுக்கு என்ன பண்ணோம், ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரம், கடக ராசி சந்திரனுடைய வீடு, அதுக்கு வீடு அது நட்சத்திரம். இதில் எங்கே இருந்தாலும் சந்திரன் இருக்கும் தன்மையை பொறுத்து இந்த அத்தனை இடமும் ஒரே மாதிரி அவங்க உடம்புக்குள்ளே ரியாக்ஷன் பண்ணும். சந்திரன் 2.25 நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்திலேயே மெதுவாக வேகமாக ஸ்பீடாக பயணிக்கிறது. இந்த சந்திரன் என்ன செய்யுதுன்னா, சந்திரனை வச்சு நாளை குறிப்பிடுறோம். சந்திரனை வச்சு நாளை குறிப்பிட்டு நட்சத்திரத்தை குறிப்பிடுறோம். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த பாவத்தை வச்சு திதி, கரணம், யோகம், வாரம் இவெல்லாம் கணக்கெடுக்கிறோம். அதுக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள வானியல் கணக்கை கொண்டு வந்து பூமியோட கணக்கு எடுக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அது அஸ்ட்ரானமி, அது அஸ்ட்ராலஜிக்கல். அஸ்ட்ரானமியில் இருக்கிறத அஸ்ட்ராலஜிக்கலாக மாற்றி நம்ம மக்களுக்கு பயன்படுற அவங்க அறிவு சார்ந்த விஷயங்களை வெளியில் சொல்கிறோம்.